வாகன சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அம்மா இருந்துக்கிட்ட விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, "என்னப்பா இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஆர்வமா ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க? என்ன விஷயம்? எனக்கும் இல்லாம இன்னைக்கு வேறு மாரி இருக்குங்கப்பா" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அப்படியாடா இருக்கேன்? நான் எப்பவும் போல தான்டா இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா சம்திங் ராங்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இன்னைக்கு நம்ம நேரா ஸ்கூலுக்கு போக போறது கிடையாது. உங்க மிஸ் வீட்டுக்கு போக போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஓ! மிஸ் வீட்டுக்கு போறதுனால தான் நீங்க இப்படிலாம் இருக்கீங்களா?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இல்லடா அப்படிலாம் இல்ல. உனக்கு மிஸ்ஸ பார்க்கணும்ல, அதுக்காக தான் கூட்டு போறேன். நீயும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே இங்க காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க விஜயும் அம்முவும் வரத பார்த்துட்டு, சாரதா வந்துட்டு, "என்ன ஸ்கூலுக்கு போகாம காலையில இங்க வந்திருக்கீங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "ஆமால்ல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, கிளம்பலையா? இங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "மிஸ் அப்பா தான் உங்கள பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு வந்தாங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "ஐயோ! போட்டு குடுத்துட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு, "அதான் மிஸ் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "எத்தன தடவ தாங்க சாரி கேட்பீங்க? அதான் நைட்டே கேட்டீங்களா அப்புறம் என்ன?" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஓகே மிஸ் நீங்க என்னுடைய சாரி ஏத்துக்கிட்டீங்கல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ சாரிய நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப நகர்றீங்களா? நான் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போகணும் ஸ்கூலுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஒண்ணு காவேரி கிட்ட அம்மா, "மிஸ் நம்ம அப்பா கார்லயே போயிடலாம். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும், "இல்ல நான் நடந்தே போறேன். நீ உங்க அப்பாவோட கார்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க அம்மு இருந்துகிட்டு, "அப்பா அன்னைக்கே வந்துட்டு மிஸ் போகும்போது பின்னாடியே கார ஓட்டிட்டு நடந்து போறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸ கடுப்பேத்துனாங்க. அதனாலயே மிஸ் ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. மறுபடியும் மிஸ்ஸ கோவப்படுற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். மிஸ் நம்ம வேணா நடந்து போகலாமா? நான் உங்க கூட நடந்து ஸ்கூலுக்கு வரேன். அப்பா கூட நான் போகல. உங்க கூடயே நடந்து வந்துடுறேன் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "இல்லடா நீங்க எதுக்கு அப்பா கூட போகலாம்ல? நீ நடந்து அவ்வளோ தூரம் எப்படி வருவ?" அப்படிங்கும். "உங்க கூட வந்தேன்னா நடந்து வந்துருவேன் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், இங்க விஜய் இருந்துகிட்டு, "ஓ! அன்னைக்கே அம்மு என் மேல கோவமா இருந்தா, அவங்க மிஸ்ஸ இரிட்டேட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதனால அம்மு இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. "அப்பா ஆனா நாங்க 2 பேரும் போய்க்கிட்டு இருக்கும்போது, நீங்க கார்ல வந்து எங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஓகேவா?" அப்படிங்குது. உடனே "சரிடா, நானும் உங்க பின்னாடியே நடந்து வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அப்ப சாரதா இருந்துகிட்டு, "எனக்கும் உங்க ஸ்கூல பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நானும் வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா நீ எதுக்கும்மா அங்க வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ வேலை பார்க்குற ஸ்கூல்ல நான் பார்க்கக்கூடாதாடி? நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும், விஜய் கூட வர்றாங்க. விஜயும் சாரதாவும் ஒரு பக்கம் நடந்து வர, காவேரியும் அம்மாவும் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே போறாங்க. சாரதா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, அம்மா, பொண்ணுன்னே தெரியாம 2 பேரும் அவ்வளவு இதா பேசிக்கிட்டு போறாங்க. இத பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையாவெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காவேரிக்கு பழசெல்லாம் எப்பதான் ஞாபகம் வருமோ மாப்பிள்ள" அப்படின்னு சாரதா வந்து பின்னாடி பேசிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில விஜய் இருந்துகிட்டு, "அத்தை கூடிய சீக்கிரம் ஞாபகம் வந்துரும். நீங்க வருத்தப்படாதீங்க" அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம நேத்து காவேரி கிட்ட நான் சாரிலாம் கேட்டேன் அத்த. ஃபோன்ல பேசினேன். ஆனா, அத அவ பார்த்தாளா என்னன்னே தெரியல. அதுக்காக தான் நான் இப்ப மறுபடியும் காலையில அவகிட்ட நான் ஒரு தடவ சாரி கேட்டேன். ஆனா, அவ கண்டுக்கிற மாதிரியே இல்லையே அத்த அப்படிங்கிறாங்க. உடனே அவ சாரதா வந்துட்டு, "நீங்க சாரின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது எல்லாத்தையும் என் பொண்ணு பார்த்தா. பார்த்தது இல்லாம பார்த்து சிரிக்கலாம் செஞ்சா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க விஜய் இருந்துக்கிட்டு, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமால்ல அந்த ஃபோன்ல அவ பேசினது எல்லாத்தையும் பார்த்தேனே நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! அப்படியா அத்த? ஓ பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு விஜய்க்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. விஜயும் சாரதாவும் பேசிக்கிட்டே வர்றாங்க. ஸ்கூலும் வந்துடுது. இங்க அம்முவும் காவேரியும் வந்துட்டு, "சரி ஸ்கூல் தான் வந்துருச்சுல, நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. ஸ்கூல பார்த்துட்டீங்களாம்மா நீங்க? நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஏய் அம்முவுக்கு சாப்பாடு குடுத்து விட்டேன்ல, அத மறக்காம குடுத்துரு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் பிரின்சிபல்ட்ட வந்து பேசுறேன்டி" அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்ப அம்முவும் காவேரியும் சேர்ந்து போறத பார்த்துட்டு பிரின்சிபல் இருந்துட்டு, "அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, 2 பேரும் சேர்ந்து இப்படியெல்லாம் ஸ்கூல்ல இருக்கக்கூடாது. ஒரே பிள்ளைகிட்ட இவ்வளவு பாசத்தையும் நீங்கலாம் காட்டக்கூடாது. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அம்முவ கூட்டு வரீங்க மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல அம்மு இங்கன தான் பார்த்தேன். அதனால கூட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அந்த நேரத்தில சாரதாவும், விஜயும் பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. மிஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்றாங்க. உடனே பிரின்சிபல் என்ன பேசணும் சொல்லுங்க அப்படிங்க. உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்தேன்ம்மா. என்னன்னா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சும்மா. அதில அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ம் சாரதா அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு தனியா சாரதாவும், விஜயும் அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு தனியா பேசுறாங்க. "உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணுமா, அதுக்காக தான் நானு உங்கள தனியா கூப்பிட்டேன். அதாவது என் பொண்ணுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவ பழசெல்லாம் மறந்துட்டா. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள அவ மறந்துட்டா. அதில அவளுக்கு கல்யாணம் ஆனதும், அவளுக்கு குழந்தை பிறந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாம்மா. இவர் தான் அவளோட புருஷன். அவ புருஷன் கூட அவளுக்கு ஞாபகம் இல்ல. அவ குழந்தையும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. அந்த குழந்தை தான் அம்மு. அந்த அம்மு கிட்ட தான் அவ நெருக்கமா இப்ப பழகிக்கிட்டு இருக்கா. ஆனா, அம்மான்னு தெரியாமலே அந்த குழந்தை மேல அவ்வளோ பாசம் காமிச்சுக்கிட்டு இருக்கா.
நீங்க அத பிரிச்சிடாதீங்கம்மா. என் பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் அவகிட்ட நாங்க உண்மைய சொல்லல. அவளுக்கு உண்மை தெரிய வரும்போது தெரிய வரட்டும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்க உண்மைய மறைச்சுட்டோம். நீங்க தாம்மா இத எந்த எந்த விதத்துலயும் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாதும்மா. அப்டி சொல்லிட்டு எங்க பிரின்சிபல் கிட்ட சார் தான் சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, ஆமா மேடம். நாங்க உண்மையெல்லாம் காவேரி கிட்ட சொன்னா, காவேரி மனநிலை ஏதாவது பாதிப்பு ஆயிடுமோ அப்டின்னு சொல்லி தான் நாங்க சொல்லல மேடம். ப்ளீஸ் மேடம் இத புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்டி சொல்லிட்டு விஜய் சொன்னதும் பிரின்சிபல் இருந்துகிட்டு, இப்படியெல்லாமா நடக்கும்? பாவம் காவேரி. காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அவளுக்கு அவ புருஷனும் ஞாபகம் இல்ல, குழந்தையும் ஞாபகம் இல்லையா? என்னால நம்பவே முடியலைங்க. அப்டி சொல்லிட்டு பிரின்சிபல் ஆச்சரியமாயி கேட்குறாங்க. இத்தன கஷ்டத்தோட இவரு தனியா இத்தன வருஷமா அவர் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க இவருக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும். அம்மாவுக்கும், பிள்ளைக்கும் அம்மா, பிள்ளைன்னு தெரியாம தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அம்முக்கும் அதுதான் அம்மான்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. அப்படி அம்முக்கு தெரிஞ்சாலும் காவேரிக்கு ஏதாவது ஆயிடும்னு தான் நாங்க சொல்லல. நீங்களும் காவேரி கிட்ட தெரிஞ்ச மாரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி அம்முகிட்ட ஸ்கூல்ல இனிமேல் நீ என்கிட்ட பேசாதடா. நீ என்கிட்ட பேசினா பிரின்சிபல் வந்து திட்டுறாங்க. எல்லார் குழந்தைகிட்டயும் ஒரே மாரி தான் நடந்துக்கணும்னு சொல்றாங்க. அதனால நீ என்கிட்ட இப்படி பேச வேண்டாம். ப்ளீஸ் அண்ணன் புரிஞ்சுக்கோல்ல. நம்ம வெளியில மட்டும் நம்ம எப்பவும் போல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப காவேரி எல்லாரும் அமைதியா இருங்க. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்காக வர்றாங்க. அப்ப பிரின்சிபல் ரூமுக்கு வரும்போது இங்க விஜயும், சாரதாவும் காவேரி தான் அம்மாவோட அம்மா. அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னது என் பொண்ணு தான் அம்முன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. பிரின்சிபல் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பொய் பொய்யா பிரின்சிபல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வெளியில வரட்டும். அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரி கேட்டுட்டு வெளியில வர்றாங்க. இவருக்கும் வேலை இல்ல. இவரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு, இவரு பொண்ணுக்கு அம்மான்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரிக்கு செம கோவமா இருக்குது. உடனே பிரின்சிபல் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு விஜயும், சாரதாவும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததும் காவேரி நிக்கிறத பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பிரின்சிபல் கிட்ட பேசினதெல்லாம் கேட்டுட்டேன்மா. பிரின்சிபல் கிட்ட போய் ஏன் இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இவரோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் என்னடி பொய் சொன்னேன்? நான் ஒரு பொய்யும் சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அம்மாவோட அம்மா நான் தான்னு சொல்லிட்டு நீ அந்த பிரின்சிபல்ட்ட சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்மா. எதுக்காகம்மா இப்படி ஒரு பொய்ய சொல்ற? அப்படி சொன்னா இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு நெனச்சுக்கிட்டியா? ஏம்மா இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் அம்மு பாவம்டி. அவங்க உன்கூட பேசி பழகுறத பார்த்துட்டு, இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. அதுக்கு தான் இப்படி போய் சொன்னோன்னு வச்சுக்கோ, அடுத்து உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா? அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இப்படி ஒரு பொய்ய நீ சொல்லுவியா? ஏம்மா இப்படியெல்லாம் பண்றீங்க? சார் இதெல்லாம் உங்க வேல தானே. அன்னைக்கு என்னமோ பொண்ணு கேட்க வந்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு என்ட்ட சாரி சாரின்னு சொன்னீங்க. இப்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் இங்க சாரதாவும், விஜயும் அதிர்ச்சியாகுறாங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி. புரிஞ்சுக்காம பேசாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.